ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாக்களில் செய்யக்கூடிய வித் லிட்டோட வரக்கூடிய கல்ச்சட்டி தான். இந்த கல்ச்சட்டி மூடியோடு வர்றதுனால நம்ம பிரியாணி தம் போடுறதுக்கெலாம் இந்த கல்ச்சட்டி சூப்பராக இருக்கும். அதனால் இதை நம்ம பிரியாணி பாட்னே ஸ்பெஷலாக பேர் சொல்லிக்கலாம். இதில் பிரியாணி மட்டும் இல்லைங்க, இதில் பருப்பு சாம்பார், கீரை கடையல்னு அனைத்து வகையான குழம்புமே நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். கல்ச்சட்டியில் குழம்பு வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுங்க, உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அம்மா கல்ச்சட்டியை சீசனிங் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கல்ச்சட்டியை நம்ம சமைக்கிறோமோ இல்லையோங்க, அதை பார்க்கும் போதே நமக்கு சமைக்கணும்னு தோணுது. அந்தளவுக்கு இந்த கல்ச்சட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் இந்த பொங்கலுக்கு கல்ச்சட்டியில் தான் பொங்கல் ட்ரை பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் 2-3 டைம் வாங்கி சாப்பிட்டு மிச்சம் மீதி இல்லாமல் பொங்கலை காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துலேயே திகட்டிருன்னுருவாங்க. அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. கல்ச்சட்டியில் வச்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஹாட் பாக்ஸு, அந்த காலத்து குக்கர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நேர்த்தியான வேலைப்பாடோடு இருக்குது. பாருங்கள், இதில் பிரியாணி தம் போடுறதுக்கு இந்த மூடி கரெக்டாக இருக்குமா, எப்படி தம் போடுறதுக்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணேன். பாருங்கள், மூடி நல்லா டைட்டாக இருக்குது. காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சீசனிங் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் சீசனிங்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ரெடி டு யூஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்கிற எங்களோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.